இப்ப நம்ம சிக்கன் செஞ்சிடலாமா? குக்கர்ல ஹீட் அப்படியே நிக்கும். சோ நம்ம இப்ப ஆஃப் பண்ணிட்டு இதுல வச்சு நான் சமைக்க போறேன். எப்படி மேம்? இதுல ஹீட் ஸ்டோர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஹீட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா. சோ நீங்க வீட்ல டெய்லி சமைக்கும் போது இப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல. நான் டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கறனால இப்படி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரியா மேம்? ஓகே மேம். சிக்கனை நல்லா கழுவி நல்ல தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம. ஆமா. ஓகே மேம். பாருங்க ஹீட் நல்லா நிக்கிறதுனால உங்களுக்கு சிக்கனை இப்ப நம்ம ரோஸ்ட் பண்றோம். ஓகே மேம். இவ்வளவு நேரம் குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க போடும்போது சிக்கன் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா ஒட்டிக்கும் மேம். நல்லா ஒட்டிக்கும், அடி பிடிக்கும். இதுல அது எதுவுமே ஆகாது. பாருங்க இதுல இருக்க ஹீட்லயே உங்களுக்கு இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஓ அவ்வளவுதான் மேம், அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கும். அடுப்பு இல்லாம வேகுது பாருங்க சிக்கன். சூப்பர். அடுப்பு இல்லாம சிக்கன் உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கேஸ் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். சோ நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு செய்யும் போதும் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க சமைச்சுக்கலாம். சோ கீழ பேஸ்ல எவ்வளவு ஹீட் நிக்குதுன்னு காட்டுறதா நான் இப்படி எடுத்து வச்சேன். வாசம் வருது மேம். குக்கர்ல நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கிற ஃபேட்டும் ஆயிலும் நல்லா வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் மேம். அதாவது அடுப்பு இல்லாம தண்ணி இல்லாம எண்ணெய் இல்லாம சொல்லும் போது அப்படி எப்படி சமைக்க முடியும்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாமே நீங்க ஒண்ணு எனக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. பாருங்க குக் ஆகுது, எவ்வளவு அழகா குக் ஆயிட்டு இருக்கு பாருங்க. மேம் சம மேம். சூப்பர்ல? சூப்பர் மேம். ஓகே இப்போ இதுல வந்து நல்லா நம்ம வந்து இப்ப இந்த சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே மேம். இப்ப பாருங்க சிக்கன் என்ன கலர்ல மாறி இருக்குன்னு. நம்ம போடும்போது என்ன கலர் இருந்தது, இப்ப மசாலாஸ் எதுவுமே இல்லாம உங்களுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் பண்ணி அடுப்புல வச்சு சமைச்ச மாதிரி இருக்கு. இல்ல சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயாச்சு.